ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் என்று சொன்னார். இயேசுவை சிலுவையில் அறைந்த பிற்பாடு வலது பக்கம் ஒரு கல்லனையும் இடது பக்கம் ஒரு கல்லனையும் சிலுவையில் அறைந்தார்கள். அதில் ஒரு கல்லன் சொல்லுகிறான், நீ தேவனுடைய குமாரன் என்று சொன்னார், என்னையும் உன்னையும் ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறான். மற்றொரு கல்லன் அவனை கடிந்து கொண்டு, நீர் பேசுவது தவறான வார்த்தைகள் அல்லவா? அவர் தேவனுடைய குமாரன் அல்லவா? நாம் பாவம் செய்து தண்டிக்கப்படுவது நலமே, அவரோ ஒரு பாவம் செய்யவில்லை என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டான். அவன் இயேசுவை பார்த்து சொன்னான், இயேசுவே, நீ பரதேசில் இருக்கும்பொழுது என்னை நினைவு கூறும் என்று சொன்னபோது இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ இன்றே என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னார். இந்த கல்லனைப் போல நாமும் மனம் திரும்ப வேண்டும். இயேசு மனம் திரும்புவதையே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் என்ன பாவங்கள் செய்தாலும் சரி, எப்படிப்பட்ட அநியாயங்கள் செய்தாலும் சரி, இயேசு நம் பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கே நீ மனம் திரும்பு. இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேரும் நீங்கள் மனம் திரும்பி அவருடைய பிள்ளையாய் மாறுவதைத்தான் இயேசு விரும்புகிறார். ஓதாரி மகன் ஓமையை சொல்லும்போது இயேசு சொன்னார், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு பிள்ளை தகப்பனிடத்தில் சொத்துக்களை வாங்கி கொண்டு தூரதேசத்திற்கு போய் எல்லாவற்றையும் செலவழித்து பிறகு அவன் பன்றி மேய்க்கும் இடத்திற்கு போய் தன் பசியாற்ற போனான். பன்றிகளை மேய்த்தான். பன்றி சாப்பிடுகிற தவிட்டை சாப்பிடுவதற்கு ஆசைப்பட்டான். தவிடு கூட கிடைக்காமல் பின்பு அவன் புத்தி தெளிந்தான், தன் தகப்பன் வீட்டிற்கு போவோம், அங்கே நம் தகப்பன் என்னை மன்னித்து அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுவார் என்று சொல்லி அவன் தகப்பன் வீட்டிற்கு போனான். தகப்பன் தன் பிள்ளையை மன்னித்து வெண்வஸ்திரங்களை அணிந்து விருந்து ஆயத்தப்படுத்தி அவனுக்கு முத்தரை மோதிரங்களை போட்டு அவனை வரவேற்று அவனை தன்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கும் ஓதாரை மகனைப் போல நீர் இன்றைக்கு பாவத்தினாலும் அசுத்தத்தினாலும் நீங்கள் ஒருவேளை இயேசுவை விட்டு தூரமாக இருக்கலாம். ஒருவேளை இயேசுவோடு உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் பாவத்தோடு நீங்கள் நெருங்கி கொண்டு வாழலாம். இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிற, மனம் திரும்பி என்னிடத்தில் வரும்பொழுது உன்னை நான் என்னிடத்தில் சேர்த்துக்கொள்ளேன். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இன்றைக்கே மனம் திரும்பும். அந்த கல்லனை போல மனம் திரும்பி இயேசுவுக்காக வாழ்வோம். நம்மையும் அவர் பரதேசியில் சேர்ப்பார். அவருடைய வான் வீட்டில் நம்மையும் சேர்த்து கொள்ளுவார். பரலோக தேவன், இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றியப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. எல்லா பாவத்திலிருந்தும், எல்லா சாபத்திலிருந்தும், எல்லா பாவத்தின் கட்டுகளிலிருந்தும் உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி, உம்முடைய பிள்ளையாய் கல்லன் எப்படி மனமாறி கடைசி நேரத்தில் ஆண்டவரே பாவ மன்னிப்பு பெற்று பரதேசியில் நீர் சேர்த்து கொண்டீர்கள், அப்படியே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பரதேசியில் எங்களையும் சேர்த்து கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.